ஹலோ ஆல் 2025 வந்தாச்சு. நெறைய காதல் கதைகள பார்த்தாச்சு. ஆனா, கிளாசிக்ல இருக்கக்கூடிய ரொமான்ஸ் புக்ஸ கொஞ்சம் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கக்கூடிய 8 கிளாசிக் ரொமான்ஸ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா, ரொம்ப அழகான காதல் கதை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, "ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்" பை ஜேன் ஆஸ்டன். இந்த புக்க பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அருமையான கதை. 19த் செஞ்சுரி இங்கிலாந்துல நடக்கக்கூடிய எலிசபெத் பெனட்க்கும் மிஸ்டர் டார்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு காதல பத்தி தான் இந்த இது இருக்கும். ரொம்ப அருமையான புத்தகம். 2வது நம்ம பார்க்க போறது ஜேன் ஐயர் பை சார்லட். ஸோ இதில என்ன அப்டின்னா, ஒரு ஆர்ஃபனான ஜேன் ஐயர் எப்படி வந்து தார்ன்ஃபீல்ட் ஹாலுக்கு கவர்னர்ஸ் ஆகுறாங்கங்கிறதையும், இவங்களுடைய லவ் மிஸ்டர் ராச்செஸ்டருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியான கதை தான் இது. ரொம்ப நல்லாருக்கும். இது மஸ்ட் ரீடுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, கான் வித் வின். இது பேஜஸ் ஜாஸ்தியா இருந்தாலும், இது வொர்த் ரீடிங்னே சொல்லலாங்க. ஏன்னா, இது ஒரு அமெரிக்கன் சிவில் வார் டைம்ல எடுக்கக்கூடிய ஒரு காதல் கதை. இதில ஸ்கார்லெட்டுக்கும் ரெட் பட்லர் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த புக் உங்களுக்கு பெருசா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, மூவியா கூட இருக்கு. கண்டிப்பா பாருங்க. லிட்டில் விமன். இதுவும் புக் டூ மூவியா அடாப்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இது என்ன அப்படின்னா, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் யாருக்கும் அப்படின்னா, ஜோ மார்ச்சுக்கும் புரொஃபஸருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு காதல் கதை. இது அமெரிக்கன் சிவில் வார்க்கு அப்புறம் நடந்த ஒரு கதையை மையமா வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா படிங்க. நல்லா இருக்கும். விதரிங் ஹைட்ஸ். எந்தாவது ஒரு புக் படிச்சு அதோட கேரக்டர்லாம் மனசுக்குள்ள தங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த புக் உங்களுக்கானது. ஏன் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய ஹீத் கிளிஃபா இருக்கட்டும், கேத்ரினா இருக்கட்டும், இவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் படிக்க ஏதோ நம்மளே அந்த கேரக்டர்ஸ் மாரி உணர வைப்பாங்க. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. இது என்ன அப்படின்னா, கண்டுகொண்டேன் மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த கதையை மையமா வச்சு எடுத்தது தான். இதில டேஷ்வுட் சிஸ்டர்ஸான எலினோர் அண்ட் மேரியானி அவங்களுடைய காதலோட பிரிவு, சொசைட்டி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுது, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 19த் செஞ்சுரி இங்கிலாந்துல இருக்கக்கூடியத பத்தி மென்ஷன் பண்ணி குடுத்தது தான் இந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒரு வொர்த் ரீடிங்கான ஒரு புக் சொல்லட்டுமா? தி பிரிட்ஜெட்ஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டி. இதில லவ் அஃபேர் யாரோடதும் சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ரான்சிஸ்காவோடதும் இட்டாலியன் அமெரிக்கன் ஹவுஸ் ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ராபர்ட் கின்சியால். அவங்க ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபர். அவங்க சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. எ கிங்டம் ஆஃப் ட்ரீம்ஸ். ஜெனிஃபருக்கும் ராய்ஸிக்கும் இருக்கக்கூடிய கதை. வேற சமூகத்தினரா இருந்தாலும் அவங்களுக்கு இடையில போர் வந்தாலும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கங்கிறது தான் கதை. இதே மாதிரி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோல பார்க்கலாம். பாய்.